கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து அற்புதங்களில் எல்லாம் அற்புதம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி 1ஆவது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவேளை இந்த டெக்ஸ்ட் 10 வசனம் வரைக்கும் இருந்தாலும் இந்த 1ஆம் வசனத்திலிருந்து மாத்திரம்தான் இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். தலைப்பை பார்த்த உடனே நமக்கு நினைச்சிருக்கலாம், சப்பானியாய் இருந்தவன் சுகமடைந்ததுதான் அற்புதம் என்று நாம் தியானிக்க போகிறோமோ என்று. அப்படி அல்ல, இங்க வேற ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. அதையும் பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதத்தை அறிந்திருக்கிறபடி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒளிந்தருளப்பட்டு அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி அங்கே பிரத்யட்சமான சில கிரியைகள் நடந்ததை குறித்து நாம் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். அவ்வளவு பிரத்யட்சமான பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நடந்த அந்த சூழலை தொடர்ந்து என்ன நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தையே நேரடியாக பயன்படுத்தப்படவே இல்லை. 3ஆம் அதிகாரத்தில் எந்த வார்த்தை இல்லை? பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தையே இல்லை. ஏன்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்வை இன்றைக்கும் திருச்சபை வாஞ்சிக்கிறது. அக்கினிமயமான நாவுகள், பலத்த காற்று, வெவ்வேறு பாஷை, பெரிய சத்தம், இதெல்லாம் இன்றைக்கும் திருச்சபை செய்கிறது, வாஞ்சிக்கிறது. ஆனால் அந்த அனுபவத்தை பெற்று தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் எழுதப்படவே இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது என்ன ஆச்சு? இந்த 3ஆம் அதிகாரத்திலே நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தை எழுதப்படாவிட்டாலும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வழிநடத்தலும் அவருடைய ஆளுகையும் அவருடைய வல்லமையும் அங்கே சீஷர்களுக்குள்ளே ஊடுருவி இருந்ததை நாம் வாசிக்கிறோம். எதை வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த வார்த்தை நேரடியாக எழுதப்படல. ஆனா அவருடைய பிரசன்னம் இருந்தது, அவருடைய வல்லமை இருந்தது, அவருடைய ஆளுகை இருந்தது. அவரால் வழிநடத்தப்பட்ட சீஷர்கள் 2 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் என்று சொல்லும் போது நாம் உணர்கிற விதத்திலே வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு காற்றாகவோ முழக்கமாகவோ சத்தமாகவோ இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய சபை இன்றைக்கு எல்லா நேரத்திலும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின்படியான ஒரு செயல்பாடை தான் வாஞ்சிக்கிறது. இங்கே காற்று இல்லை, முழக்கம் இல்லை, சத்தம் இல்லை. ஆனால் 2 சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாய் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் தன்னுடைய அங்கே கிரியைகளை ஆழமாய் நடப்பிக்கிறதை அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உணர்ச்சி வசப்படுகிற காரியங்களுக்கு மேலாகத்தான் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும்
அவர் ஜனங்களுக்குள்ளே ஊடுருவி தன்னுடைய வல்லமையான காரியங்களை நடத்திக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நான் சொல்றதை நான் சொல்றீங்களா? ஏன்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர்னாலே கொஞ்சம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கிரம் வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்ல வேகமா இருக்கணும், கையை தட்டணும், கொஞ்சம் கையை காலெல்லாம் அசைக்கணும். வெளிப்பிரகாரமான உணர்வுகளை சார்ந்துதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதாகத்தான் இன்றைய கிறிஸ்தவம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனா உண்மை இல்லை. கேஷுவலா 2 பேர் எங்க போறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு. அவங்க தான் போகும்போது பயங்கரமா சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் ஒண்ணும் இல்லை. அது ஜெப நேரம். அவர்கள் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. நல்லா கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஆதி திருச்சபை எல்லா நேரத்திலும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அனுபவங்களின் வழியாகவே கடந்து போகவில்லை என்று உடனடியாகவே சபைக்கு சொல்லப்படுகிறது. எப்ப சொல்லப்படுது? உடனடியாகவே. அப்ப 1ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நடத்தப்படுகிற 2 அப்போஸ்தலர். ஒருவேளை நான் இங்க சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பெயர் அந்த அதிகாரத்துக்குள்ள எழுதுவேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எங்கதான் இருக்கிறாரு? உலகத்துல தான் இருக்கிறார். அவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். அவர் ஜனங்களுக்குள்ளே பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். பாவத்தை என்ன செய்கிறாரு? உணர்த்துகிறார். பாவத்தை உணர்த்துகிறவர் மாத்திரமல்ல, இந்த கேடான காரியங்கள் பரவாதபடிக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அக்கிரமக்காரனுடைய செய்கை, அக்கிரமக்காரனுடைய வருகை எப்பொழுது இருக்கும்? தடை செய்கிறவர் எடுக்கப்பட்ட பின்பு. அப்போ இந்த உலகத்துக்கு உள்ள கேடுபாடுகளும் அநீதிகளும் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்படுகிறதா? கட்டுப்பாடு பண்ணப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க மனம் திரும்பி இருந்தா, நீங்க மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்களாக இருந்தால், உங்களுக்கு வெளியே அல்ல, உங்களுக்கு உள்ளே. இந்த சரீரத்தை குறித்து சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்போ முதல் பகுதியில நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது என்ன அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் எல்லா நேரத்திலும் இன்றைக்கு சபைகள் போதிப்பது போல, சில ஊழியர்கள் நினைப்பது போல, அல்லது சில நேரத்தில் அறியாமையினால நமக்குள்ளேயும் காணப்படுகிறது போல வெளியே காணப்படக்கூடிய சில காரியங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக நாம் நினைத்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் இயல்பாக சொல்லுங்க எப்படி போனாங்க? இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய வழக்கத்தின்படியே. என்ன வழக்கம்? யூதர்கள் ஜெபாலயத்திற்கு போகிற அந்த வழக்கத்தின்படியே. அதுல கூட உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் ஆவியானவர் கொண்டு வந்ததாக இல்லை. சரி, அது பார்க்கலாம். அப்போ இங்க என்ன அற்புதம் நடந்துச்சு? அற்புதங்களிலெல்லாம் அற்புதங்கள் இல்லை. அப்படி என்ன பெரிய அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் ஒன்னா இருந்தாங்க. அதே பெரிய அற்புதம். 2 பேரு ஒன்னா இருந்தாங்க. அதுவே என்னதான் அற்புதம். ஏற்கனவே அவங்க ஒன்னா இருந்திருக்கிறாங்க. எந்தெந்த தருணங்கள் எல்லாம் சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இவர்கள் வியாபார கூட்டாளிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். சரி, இப்போ இந்த 2 பேருமே யாரெல்லாம்? பேதுரும் யோவானும் ஏற்கனவே இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு முன்பதாகவே யாரு? பிசினஸ் பார்ட்னர்ஸ், வியாபார கூட்டாளிகள். அப்படி இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்த போது என்னையா இருக்குது? ஆச்சரியம்.
சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவுக்கு சுற்றும்படிக்கு நீங்கள் போய். ஆமா, இயேசு ஆசரித்த அந்த கடைசி பஸ்காவை ஆயத்தம் பண்ணுவதற்கு இந்த ரெண்டு பேரும் தான் ஒண்ணா என்ன செய்றாங்க. அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். ஆமா, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த அந்த காலை நேரத்துல ரெண்டு பேரும் கல்லறைக்கு வேகமா போறதுன்னு முடிவு பண்ணி போறாங்க. அடுத்தது பின்னாட்கள்ல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அனுப்பினார்கள். பின்னாட்களிலேயும் இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக விசுவாசிக்கிறதுக்கு முன்பாகவும் இயேசுவை பின்பற்றுகிற காலத்திலேயும் சபையின் யுகத்துக்குள்ளேயும் இந்த ரெண்டு பேரும் இணைந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பணியாற்றிருக்கிறாங்க. அப்போ இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான். ரெண்டு பேரும் முன்னாலேயும் சரி இயேசு கிறிஸ்துடைய காலத்திலையும் சரி பிறகும் சரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சேர்ந்து பணியாற்றிருக்கிறாங்க. ஆனா இப்படி சேர்ந்து பணியாற்றின இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான எண்ணம் கொண்டவர்களா, ஒரே மாதிரியான செயல்பாடை விரும்புகிறவர்களா என்று கேட்டால் இல்லை. ரெண்டு பேரும் ஒன்னா போனது என்னதுதான். ஆனா ரெண்டு பேருடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது, வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பேதுருவை பொறுத்த வரைக்கும் உடனடியா எதையாயும் செய்யணும், எதுவா இருந்தாலும் என்ன செய்யணும், உடனே செய்யணும். ஆனா யோவான் அப்படி இல்லை. இப்ப நம்ம வாச வசனத்தை கூட பாருங்களேன். யோவான் 20ஆம் அதிகாரம் அங்க என்ன நடந்துச்சு? 2ஆம் வசனத்துல பாருங்க. சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் அந்த இயேசுவுக்கு அன்பாயிருந்த யோவானும் கல்லறையிடத்தில் போகும்படி என்ன செஞ்சாங்க, புறப்பட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருமித்து ஓடினாங்க. சரியா? ஆனா அடுத்த வசனம் என்ன இருக்குது? பேதுருவை பார்க்கிறோம் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி சீக்கிரம் யோவான் எங்க வந்தாச்சு, கல்லறையிட்ட வந்தாச்சு. ஆனா அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் சில அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரே டாஸ்க்குக்காக தான் போறாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு. ஆனா யோவான் எங்க நின்றான், வெளியே நினைச்சு. வெளியே எதை பார்க்கிறான்னா சீலைகள் மடித்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது அவனை தூண்டி விடுது. ஒழுங்காக அங்கே மடித்து வைக்கப்பட்டிருந்த கல்லறை ஆடை இவனை ரொம்ப கவனத்தை இழுக்குது. அதனாலதான் வேற யார் எழுத இவன் தான் எழுதியிருக்கான். இவனுக்கு ஆடு இருக்குதான் இல்லையா பார்க்கல, உள்ள போனோம் போல துணியை பார்த்த உடனே அது மடிச்சு நீட்டா வச்சிருக்கிறத பார்த்த உடனே இவனுடைய சிந்தனை எங்க போயிடுச்சு. ஆனா பாருங்க, சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து இவன் எதையும் பார்க்கல. இவன் எங்க போயிட்டான், அவன் மடிச்சு சரி பார்க்கல, எதையும் கவனிக்கல. இவன் தடவுடாம உள்ள போயாச்சு. உள்ள போன பிறகுதான் சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியாக ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் அதுக்கு பிறகுதான் முன்னால வந்த யோவான் என்ன செஞ்சானா உள்ள போனான். அப்போ இதுக்காக ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, ரெண்டு பேரும் சீஷர்கள் தான், ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றி இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருடைய செயல்பாடுகளையும் என்ன இருக்குது, வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஒன்னும் ஓட தொடங்குறாங்க, ஒன்னும் ஓடுனாங்க. ஒருத்தன் சீக்கிரமா ஓடிட்டான், ஒருத்தன் மெதுவா வரான். இவன் உள்ள போன உடனே அவளை பார்த்த உடனே இவனுடைய மைண்ட் எல்லாம் எப்படி போயிடுச்சு. அதெல்லாம் கவனிங்க. ஆண்டவர்
அட்மினிஸ்டர் பண்ணுகிற இந்த நபர்களை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். சில நேரத்துல சபைக்குள்ள நம்ம எப்படி தேடுறோம் அப்படின்னு கேட்டா, தாவீதும் யோனத்தானும் போல எப்படி நேசிக்கிறவர்களாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? யோனத்தானும் தாவீதும் எப்படி நேசித்தாங்க? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். இந்த 2 பேரும் நேசிக்கிறதுக்கு என்னையா காரணம்? 2 பேருக்குள்ளேயும் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. அப்போ ஒருமித்த கருத்து இருந்ததுனால நேசிக்கிறாங்க. ஒருமித்த கருத்து இருந்ததுனால. இல்லைன்னா இப்ப நம்ம எப்படி நேசிக்கிறோம்? நம்ம எப்படி சபைக்குள்ள ஆட்கள் தேடுறோம்? ஜெபிக்கிறதா இருக்கட்டுமே, நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் கேட்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒத்து போகல. என்ன போகல? ஏன்? ஆனா இங்க வேறுபட்ட 2 பேர் ஒன்றாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய பார்வை வேற, இவருடைய பார்வை வேற. இவருடைய செயல்பாடு வேற, இவருடைய செயல்பாடு வேற. இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். அதே யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர். போதும். இங்க என்ன நடந்துச்சு? இவங்க கொஞ்சம் அப்படியே பாதம் மாறி போன டைம்ல இல்லையா, 2 பேர் இருக்காங்க. பேதுருக்கு யாரும் தெரியல. என்ன சொல்றான்? ஆக்சுவலா அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல சில மொழியாக்கத்துல படிச்சீங்கன்னா காதுக்குள்ள வந்து கிறிஸ்து தானா, அவர் கர்த்தர் தான். என்ன சொன்னா அவரு கர்த்தர். அதே 21ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். இப்ப இவன் என்ன பண்ணா? பேதுரு கேட்கிறார். யாரை குறிச்சு? யோவான் குறிச்சு. யாரை கேட்கிறாரு? இயேசுவை. என்னன்னு சொல்ல புரியுதா? இவன் ஒருத்தர் என்ன பண்றான்? ரகசியமா ஒருத்தர் என்ன சொல்றான்? அவர்கிட்ட நேரடியா போயிட்டான். இவன் என்ன பண்ண போறீங்க? புரியுதா? ஒன்னதான் இருந்தாங்க. ஆனா 2 பேருடைய பேச்சு செயல்பாடுகள் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. 2 பேருமே நிருபம் எழுதியிருக்காங்க இல்லையா? பேதுரு இங்க தரிசனம் பார்த்ததா எழுதியிருக்காங்க. இங்க எழுதியிருக்காங்க. ஆனா யோவான் என்ன தரிசனத்தை குறிச்சு பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக மறுரூபமாக்கப்பட்ட அந்த காட்சியை குறித்து அவன் எழுதுகிறான். அப்ப அவன் சொல்லும் போது அங்க காட்சியை குறித்து அவன் பேசல. அவன் எதை குறிச்சு பேசுறான்? எதை குறிச்சு பேசுறான்? சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்க வந்துட்டாருன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு வந்துட்டார். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். யோவான் வெளிப்படுத்தல என்ன எழுதியிருக்கிறாரு? அவர் பார்த்த காட்சி எல்லாம் எழுதிட்டார். எல்லாம் குத்து விளக்கு உள்ள உலாவி போற ஆண்கள். கவனிங்க, 2 பேருடைய பார்வையும் வேற, 2 பேருடைய செயல்பாடுகளும் வேற. 2 பேருடைய செயல்பாடுகளும் வேற. ஒருவேளை வியாபாரத்தின் நிமித்தமாய் அவர்கள் கூட்டாளிகளாக இருந்திருக்கலாம், அல்லது உறவினர்களா இருந்ததுனால ஒன்னா என்ன செஞ்சிருக்கலாம், வியாபாரம் பண்ணியிருக்கலாம்.
இயேசுவை பின்பற்றுவது என்று முடிவு பண்ணினாங்க. இயேசுவை பின்பற்றுகிற அந்த இடத்துல கூட எல்லா நேரத்திலையும் பேதுருடைய கருத்துக்கு யோவான் ஒத்துப்போனதாகவோ யோவானுடைய கருத்துக்கு பேதுரு ஒத்துப்போனதாகவோ நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இந்த 2 பேர் போறாங்க இல்லையா, அது ரொம்ப வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம வாசம் இல்லையா, முதல் வேத பகுதியில் நம்ம 3ஆம் அதிகாரத்தை வாசம். 2 பேரும் எப்படிதான் போனாங்க? ஒன்னா போனாங்க. 2 பேருக்குள்ள ஏதாவது கான்ட்ரடிக்ஷன், கருத்துக்கள் ஏதாவது வித்தியாசம் வந்துச்சா? சொல்லுங்க. பேதுரு தான் பேச ஆரம்பிக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஏதோ அதற்கு முன்பு ஏதாவது ஒரு மாற்றம் என்ன செஞ்சிருக்குது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த கால நேரத்துல நாமும் மனதிருவலின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்துகிறார் என்று சொல்கிறோமே. நம்மள யார் கூட சேர்க்கிறாரோ அவங்க கூட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு நமக்குள்ள ஒரு மனம் இருக்கா? நம்ம இப்போ எங்கதான் தேடிட்டு இருக்கோம்? எங்கதான் தேடிட்டு இருக்கோம்? நம்முடைய மனதுக்கு பிடிச்ச, உங்களுக்கு மனசு பிடிச்ச ஆள் வேணுமா? அவர் சொல்ற ஆள் வேணுமா? பக்கத்தை கை பிடிச்சு என்ன சொல்றது? எந்த ஆள் வேணும்? நடத்தப்படுறது பரிசுத்த ஆவியானவரால. ஆனா ஆள் எப்படி வேணும்? எனக்கு பிடிச்ச. நல்ல கவனிங்களேன். ஆண்டவர் நம்ம எப்படி நினைச்சிருக்கிறார் அப்படி யோசிச்சு பார்த்தேன். நெகேமியாவும் எஸ்ராவும் இல்லையா, 2 பேரும் மறுபடியும் கட்டி எழுப்புகிற பணியில ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்ட காலங்கள்ல ஒருவேளை 2 பேரும் ஊழியம் ஒன்னா செய்ய வேண்டிய சூழல் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருத்தனுக்கு யார்கிட்டையும் போய் உதவி கேட்கறதே பிடிக்காது. யார்கிட்டையும் போய் நல்லா இல்லை, அவன் உபவாசம் போடுவான், சோமன் ஆண்டவரே நீங்களாச்சு. இன்னொருத்தன் பட்டியல் போட்டு எழுதி கொடுத்துருவான், இத்தனையும் தேவை இருக்குது கொடுத்துரு. 2 பேரும் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்பட்டாங்க. தேவையை சார்ந்து கொண்டவனும் இஸ்ரவேலை கட்டி எழுப்புகிற பணிக்கு தேவைப்பட்டான். பட்டியல் போட்டு கேட்டு வாங்குறவனும் யாருக்கு தேவைப்பட்டான்? இப்ப நம்ம கூட இணைக்கப்பட்டிருக்கிற நபர் எப்படிப்பட்டவர்? ஒருவேளை நீங்க கொண்டிருக்கிற காரியத்துக்கு முரண்பட்ட எண்ணம் உள்ள நபராக இருக்கலாம். ஆனா நம்மளை யாருதான் இணைச்சு வச்சிருக்கிறாங்கிறது நமக்கு புரியணும். புரியுமா? புரியுதா உங்களுக்கு? இல்லையா? புரியல. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம யாரு கூட கூட்டத்தை வச்சு யாரு கூட எசைஞ்சு போறதுக்கு மனசா இருக்கணும். சர்ச்சுக்குள்ள போகும்போது நம்ம யார கூட்டாளியே பிடிச்சோமா, அதுக்கு பிறகு ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் யாரையும் யாரோடும் நினைக்கவில்லை. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்பி இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிறோம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் யாரு? ஃபெலோஷிப் யாரு? அப்போ நாமவே ஒன்றை தேடி வச்சுட்டு, ஏன் தெரியுமா நமக்கு முரண்பட்ட எண்ணம் உள்ளவர்களை நம்மளால கூட வச்சுக்க முடியறது இல்ல. நமக்கு என்ன பிரச்சனை? நம்முடைய சுயம் அழிஞ்சிடணும். ஆனா கிறிஸ்தவனா இருந்தா என்ன அழியணுங்க? சுயம் தான் அழியணும். அப்ப என் கூட சேர்த்து வச்சிருக்கிற சகோதரன் அல்லது சகோதரி எதற்காக? என் சுயத்தை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு இப்போ 2 இந்த ஆத்துல கிடக்கிற கூழாங்கல் 2 நல்லா முழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லை 2 கல்லும் ஒன்னா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இதுவும் என்ன செய்யாது. அந்த கல் எப்படி உருவாகுது? அப்படி முழு கூழாங்கலாக பாறையிலிருந்து என்ன செய்யுது? ரஃப் கல்லா இருக்குது. அது தண்ணியிலையும் மணல்லையும் ஒன்னோட ஒன்று மோதியும் அது என்ன செய்யுது?
2 கல்லோட உறைஞ்சி என்ன செய்யுது, நல்லா பாலிஷ்டான ஷேப்பா உள்ள கல்லாம் வந்தது. அதனாலதான் நம்ம அதை என்ன செய்யறோம், ரொம்ப விரும்புறோம். அதை நம்ம என்ன செய்யறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், யாரு கூடயும் உரசிடக்கூடாது, யாரு கூடயும் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, எல்லாரு கூடயும் நமக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன உருவாக்கப்படவே வேண்டாம்னு நினைக்கிறோமா? இப்ப திருமணத்துல கூட நம்ம எப்படித்தான் வாழ்க்கை துணையை தேடுறோம்? ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஏற்ற துணையை தருவேன்னாரா, பிடித்தமான துணையை தருவேன். நமக்கு என்ன விருப்பம், உலகம் என்ன கற்றுக் கொடுக்குது, பிடித்தமான துணை. எதுக்கு? அப்பதான் நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அடிமை மாதிரி கிடமா. என்னுடைய சுயத்துக்கு எந்த பாதிப்பும் நினைச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்ப பாவ இயல்பினாலே இயக்குவிக்கப்படுகிற மனுஷனுக்குள்ள அவன் என்ன அடிப்படையில பார்ப்பானா, அதுக்கு ஏற்றார் போல தன்னுடைய சுயத்துக்கு, தன்னுடைய ஈகோவுக்கு எந்த பாதிப்பும் வராத மனுஷங்க கூட போய் ஒட்டிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படி சேர்ப்பாரு? ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இப்ப உங்களுடைய திருமண வாழ்க்கை தேவன் விரும்புகிற விதத்தில் இருக்குமானா 2 பேரும் உருவாயிருப்பீங்க. 2 பேரும் செஞ்சிருப்பீங்க, ஒன்னோட ஒண்ணு உரசி 2 பேரும் செஞ்சிருப்போம், உருவாயிருக்கும். 2 உருவாயிருக்குதா, இல்ல 1 மட்டும் உருவாயிருக்குதா, இல்ல 2மே தனியா பிரிஞ்சு கிடக்குது? எப்படி இருக்கு? 2 பேருமே கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதற்கு ஏற்ற போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருடல்களும் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை குடும்ப அமைப்புக்குள்ள ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியவர்களானாலும், குடும்ப அதிகாரம் என்று வரும்போது 2 பேருமே யாரை சார்ந்து வாழ வேண்டியவர்கள்? தேவனை சார்ந்து வாழ வேண்டியவர்கள். அப்ப கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஏதோ ஒரு சூழல்ல இது அல்ல அவர்தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய தருணங்கள் வரத்தானே செய்யணும். வரணுமா வேண்டாம்? இல்லைங்க எங்க வீட்டுக்காரர் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஆண்டவர் என்ன காரணம்? என்னன்னா ஆண்டவர் நம்மளை எங்க இணைச்சு வைக்கிறாரு, எப்படி இணைச்சு வைக்கிறாரு, இதெல்லாம் குறித்த சரியான புரிதல் இல்லாமல் நாம் காணப்பட்டிருக்கிறோம். ஜான் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவனுடைய மனிதன், அவர் இந்த 2 பேரை குறித்து எழுதும் போது இப்படி எழுதியிருக்கிறாரு. பேதுரு செயல்படுபவன். பேதுரு யாரு? செயல்படுபவன். யோவான் தரிசனம் காண்பவன். அவன் என்ன பார்க்கிறவன்? தரிசனம். பேதுரு மோட்டிவேட்டர், மற்றவர்கள் என்ன பண்ணிட்டே இருப்பான், பண்ணிட்டு. யோவான் ஆன்மீகவாதி, யார் புத்தகமும் போக மாட்டார், அப்படியே அமைதி எதா இருந்தாலும் அப்படியே. பேதுரு கற்பாறையின் மேலே ஊன்றி நின்றான். யோவானோ மேகங்களுக்கு உள்ளே தலையை விட்டு பார்த்தான். பேதுரு எங்க இருக்கான்? கற்பாறையின் மேல நின்றுட்டான். இவன் எங்க பார்த்தான்? அதான் சொல்றேன், இவனுடைய பார்வை எங்கதான் இருக்கும். கொஞ்சம் கல்லறைக்குள்ள போகும்போது உள்ள போன உடனே போனதுதான் தோணல. இவன் பார்க்க போனது யாரை தேடி போயிருக்கிறாங்க? இயேசுவை தேடி. இயேசுடைய சரீரம் இல்லைன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. இப்ப அதை பார்க்கணும்ல. ஆனா இவனுடைய கவனம் எங்க தான் இருக்குது? ஒழுங்காக மடித்து வைக்கப்பட்டிருந்தாங்க சீலையை தான் கவனிச்சுட்டு. ஏன்னா யூத பாரம்பரியத்தின்படி விருந்துண்ண வருகிற மேடையில தான் அங்கே அவருடைய வஸ்திரம் அழுக்கப்படாமல் இருப்பதற்கு கொடுக்கிற அந்த ஆப்ரனை மடிச்சு வச்சுட்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்பவும் வருவேன். எதுக்காக? ஏன் அந்த சிம்பாலிக்கா அந்த சீலை அங்கே சுற்றப்பட்டு மடிக்கப்பட்டு வச்சிருந்ததை ஏன் யோவான் பார்த்தானா அவனுடைய கண்கள் உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு தான் இவர் இல்லாம சொல்லிட்டே இருந்தான். யோவான் 2ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
அவர் இப்படி சொன்னதை, எப்படி சொன்னதை? இந்த சரீரம் என்ன செய்யப்படும்? இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? எழுப்புவேன்னு சொன்னதை குறிச்சு இவர் சொல்றான். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் உடனே கிளிக் ஆகுது. முதல் அற்புதம் பண்ணும்போது இவர் என்ன சொன்னாரு? நீங்க மடிச்சு வச்சிருக்கிற சீலை இப்ப எதை காட்டுது? இவர் திரும்பி வர போறாரு. பேரு அப்படிலாம் இல்ல, சரசரம் அப்படின்னாமல்ல. நல்லா கவனிங்க, கருமையான கட்டுடைய பரிசுத்தவான்களே, பரிசுத்த ஆவியினாலே தான் நாம் நிரப்பி நடத்தப்படுகிறோம் என்றால், நம்மோடு இணைத்து வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒத்த கருத்துள்ளவர்களாக, ஒரே பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரே விதமான பார்வை இருக்கணும்னு அவசியம். ஆனா என்னை இணைச்சது ஆண்டவர் தான், நம்மளை நடத்துறது ஆண்டவர் தான்ங்கிற புரிதல் இருந்தா இணைந்து பயணிக்கிறதுல தடை எதுவுமே இல்லை. இப்போ திருமணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆனவங்க ஒரு ஆவிக்குரிய ரீதியாக ஒரு சரியான புரிதலுக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையை நீங்க என்ன சொல்வீங்க? ஆண்டவர் ஏற்ற துணையா தந்திருக்கிறார் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. சண்டை போடலாம், எத்தனையோ பொண்ணு வந்துச்சு, எத்தனையோ மாப்பிள்ளை வந்துச்சு அப்படின்னு என்ன செய்யலாம்? சண்டை போடலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு அமைதியான சூழல்ல உட்கார்ந்து யோசிக்கும் போது என்ன தோணுது? இந்த ஆள் கிடைக்கலனால நம்ம உருப்பட்டுக்க மாட்டோம். ஏன்னா இது குத்துலதான் நான் இதை கொஞ்சம் சின்னாயிக்கிறேன். ஏன் மறைக்கிறீங்க? இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அப்போ வாழ்க்கை துணை கெடுத்த விஷயத்துல கூட சில நேரங்கள்ல சில தருணங்கள்ல நமக்குள்ள ஒரு நெகட்டிவான பார்வை இருக்குது. நம்ம தப்பு பண்ணிக்கணும், அவசரப்பட்டோம். உண்மையாவே ஆண்டவர் தான் சொன்னாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் குவாலிபிகேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாமா அப்படிலாம் தோணினாலும் நல்ல புத்தியோட இருக்கும்போது என்னதான் தோணுது சொல்லுங்க? சபையில கர்த்தர் நம்மோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிற மனிதர்களை குறிச்சு நல்ல புத்தி இருக்கும்போது என்ன தோணுது சொல்லுங்க? பேசவே மாட்டேங்கிறீங்க. என்ன தோணுது? எனக்கு சில நேரத்தில் தோணும், உங்களுக்கு நீங்க யாரும் வாய் தர மாட்டீங்க நண்பர்கள். எனக்கு சில நேரத்தில் தோணும், தப்பா நம்ம வந்து சிக்கிட்டோம். எங்க குடும்பத்துக்குள்ள இல்லைங்க, இந்த சபையில கொஞ்சம் நல்ல இடத்துல போய் நம்ம மாட இருந்துருக்கலாமோ. ஏன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கேயா இருக்கு அவ்வளவுதானா அப்படிலாம் கேட்கும் போது எனக்கு தோணும், ஒருவேளை நாம தப்பா சிக்கிட்டோமா. ஆனா கொஞ்சம் நல்ல புத்தி இருக்கும்போது தோணும், இப்படி இல்லைனாலும் நம்ம சரியா இருக்க மாட்டோம். இப்படி இல்லைனாலும் நல்லா கவனிங்க, இங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் முன்னாலே இணைந்து பணியாற்றிருக்கிறாங்க. ஆனா இயேசுவை பின்பற்றும் போது இணைந்து பணியாற்றிருக்கிறாங்க. அந்த பார்வையெல்லாம் வித்தியாசமானதுதான். இப்பொழுது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு 2 பேரும் சேர்ந்து எப்படி சொல்றாங்க? 2 எதிர் துருவங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்கிறது. யாரு? கருத்து ஒத்தவர்கள் ஒன்றாக பயணிப்பது எளிது. சொல்றது புரியுதா? கருத்து ஒத்தவர்கள் ஒன்றாக பயணிப்பது எளிது. ஆனா பேதுரும் யோவானும் அப்படி இல்லை. 2 பேருக்குள்ளையும் வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான செயல்பாடுகள். ஆனா 2 பேரையும் யார் இணைத்து வைத்திருந்தால்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து வைத்திருந்தனால அவங்க செயல்படுறாங்க. சரி, அடுத்த வசனத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க இப்ப எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க.
நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அதாவது யூத மார்க்கத்திலிருந்து இவங்க இப்ப எங்க வந்தாச்சு? வெளியே வந்தாச்சு. அப்படிதானா? அன்றைய காலகட்டத்தில் இருந்ததாக நம்பப்படுகிற ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. படிக்க முடியாது, ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். யூத மார்க்கத்தை சேராதவர்கள் எங்க வரக்கூடாதா? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு எழுதப்பட்ட கல்வெட்டு. யூத மார்க்கத்தை விட்டுட்டு வெளியே போனவங்களோ அல்லது யூத மார்க்கத்தை அல்லாதவர்களோ, சாரி புறவினத்தாரோ எங்க வரக்கூடாது? தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு போடுது. இது கிபி 70ஆம் ஆண்டுல சிதிலமடைந்த தேவனுடைய ஆலயத்தின் பகுதியிலிருந்து கிடைக்கப்பட்ட சில பகுதி. இது கொஞ்சம் முழுமையா இருக்கு. இன்னொரு போர்ஷன் வந்துட்டு உடைந்த பகுதியா கிடைச்சிருக்கு. இப்போ இதுல எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டானா அல்லது புறவினத்தானா இருந்தா அவன் எங்க வர வேண்டாம்? இந்த பகுதியில வர வேண்டாம், வரக்கூடாது. அப்படி எழுதப்பட்ட கல்வெட்டு அங்க இருந்ததோ இல்லையோ, ஆனால் இவர்களுக்குள்ளே கொண்டிருந்த விசுவாசமோ அல்லது இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரோ எங்க போறதுக்கு தடப்படல. இவங்க ஜெபாலயத்துக்கு போறத எதுக்காக போயிருக்கணும்? அதான் பாவம். இப்ப நான் அப்படி சொன்ன உடனே அப்போ கோயிலுக்குலாம் போலாமா, பாஸ்டர் கடாவட்டுக்கு போலாமான்னு கேட்கக்கூடாது. சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். இப்ப யூதர்கள் பொதுவாக 2 ஜெப நேரங்களை உடையவர்களாக இருந்தார்கள். ஜூயிஷ் பிரேயர் எப்படி இருந்துச்சு? 2 ஜெப நேரம். ஒண்ணு காலையில 9 மணி, காலையில 9 மணி. அடுத்தது மதியானம் 3 மணி. மத்தியானம் எத்தனை மணி? இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேலை என்பது எப்போ? மதியம் 3 மணி. அதாவது ரோம அந்த நாட்காட்டின்படி 9ஆம் மணி நேரம். ஆனா நம்முடைய நேரத்தின்படி எத்தனை? மதியம் 3 மணி. இப்போ காலையிலையும் காலையில் 9 மணிக்கும் 3 மணிக்கும் செபிக்கிற அந்த யூத பழக்கம் இவர்களுக்குள்ள இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஏன்னா இப்பதான் இவங்க இயேசு கிறிஸ்துவை இல்லாம தனியா நிற்கிறாங்க. இவங்களுக்குள்ள அந்த ஜெப பழக்கம் என்ன செய்யல, போகல அப்படின்னு சொல்ற கருத்துக்களையும் சிலர் பதிவிட்டாங்க. இன்னொரு பார்வையும் இருக்குது. இன்னொரு பார்வை என்ன செய்யுது, அது என்னன்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னால யூதர்கள் எப்படி அந்த ஜெப நேரத்தை கையாண்டாங்க அப்படிங்கிறதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சகரியாவுடைய அந்த ஆசாரியத்துவ நாட்களில் நடந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமா, அந்தி பலி செலுத்துகிற நேரத்துல, மாலை நேரத்துல செலுத்தப்படுகிற பலி செலுத்தப்படுகிற நேரத்துல ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த பிராக்டிஸ் எப்படி இருக்குமா, ஒரு ஆசாரியன் உள்ளே இருந்து ஆண்டவருக்காக பலிகளை செலுத்துகிறதிலே கவனமாக இருப்பானாம். மற்ற ஆசாரியர்கள் ஜனங்களை ஜெபிப்பதற்கு தூண்டிக் கொண்டிருப்பாங்க. அப்போ அது முற்றிலுமாக ஒரு யூத பிராக்டிஸ், முற்றிலுமா என்னதான் யூத முறைமையின்படியான ஒரு ஜெப வேலை. அதுதான் யார் 2 பேர் படிக்கிறாங்க இப்போ. ஆனா இவங்களுடைய விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாச்சு? மேசியாவாக விசுவாசிச்சாச்சு. அதன் அடிப்படையில் இவங்க அவரை பின்பற்றுகிற சீஷர்களா இருக்கிறாங்க. அவருடைய உபதேசத்தை உடையவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறாங்க. ஆனா இந்த பேசிக்கான சேஞ்சஸ் எதுவுமே என்ன செய்யல உங்களுக்குள்ள. அப்போ ஏன் இவங்க போயிருக்கணும்? ஒண்ணு, இவருடைய பழைய பழக்க வழக்கம் இவர்களை விட்டு மாறவில்லை. ஆகவே இவங்க எங்க போயிருக்கிறாங்க? ஜெபாலயத்துக்கு போறாங்க. இல்லைன்னா எதுக்கு போயிருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி கொடுப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
நல்லா கவனிங்க. 9ஆம் மணி நேரத்துல ஒரு 50 நாளுக்கு முன்னால ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று சம்பவம் அங்க எருசலேமில் நடந்துச்சு. என்ன சம்பவம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. 9ஆம் மணி நேரத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி இருந்தார்? இப்படி சொல்லுகிற அந்த தருணத்துல தான் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை என்ன செஞ்சது? 2ஆ கிழித்தது. கிழிச்சா கிழிச்சதை பார்த்து இதை குறிச்சு வேத ஆசிரியர்கள் எழுதும்போது என்ன சொல்றாங்க? புதிதும் ஜீவனமான வாசல் திறக்கப்பட்ட அந்த நன்றி உணர்வோடு பரிசுத்த ஆவியானவரால் இவர்கள் நடத்தப்பட்டார்கள். எப்படி? புதிதும் ஜீவனமான வாசல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் திறக்கப்பட்டதை குறித்து நன்றி உணர்வோடு இவர்கள் ஜெப நேரத்தில் செஞ்சாங்கன்னா, அதை குறித்து நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினார். ஐயா, அவர்கள் தேவாலயத்துக்கு போனது உண்மை, ஜெபிப்பதற்காக போனது உண்மை. ஆனால் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம் யூதர்களை போன்ற விசுவாசம் அல்ல. இவருடைய விசுவாசம் வேற. என்ன விசுவாசம்? இவங்க கிறிஸ்துவானவர் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்வதற்கு சாக்கியம் பெற்றவர்களாக உள்ளே கடந்து போகிறார்கள். எப்படி கடந்து போறாங்க? யூதர்களை பொறுத்தவரைக்கும் அந்திபலி செலுத்துகிறவன் ஆசாரியனாக இருந்து அந்திபலியை செலுத்துவான். மற்ற ஆசாரியர்கள் ஜனங்களை வெளியே பிரகாரத்திலே ஜெபத்திலே நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுருவும் தன்னுடைய யூத வழக்கத்தின்படி இவர்கள் ஜெபிப்பதற்கு போகல. இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம் தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த மேன்மையான மகத்துவமான காரியங்களை நன்றியோடு நினைத்துக் கொண்டு எங்க போறாங்க? என்னுடைய ஆலயத்துக்கு போறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக புதிதும் ஜீவனுமான வாசல் தேவாலயத்துடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்து ஒரு 50 நாளுக்கு முன்னால வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பிச்சிருக்குது. அது கீழே இருந்து மேல இல்ல, எங்க இருந்து கிழிச்சுதான்? மேல இருந்து கிழிஞ்சு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் உள்ள பிளவுகள் எல்லாம் மாற்றப்பட்டு பிரகாரத்துக்கு வெளியே அல்லது காணியாட்சிக்கு புறம்பாக நம்பிக்கையற்றவனாக இருந்த மனிதனையும் கிருபாசனத்தை நெருங்குவதற்கான ஒரு புதிதான வாசல் திறக்கப்பட்டதை குறித்து நன்றி அறிதலோடு தேவாலயத்துக்கு நினைச்சிட்டாங்களா? சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப 20ஆம் வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்கிறோம். ஐயா, இவர்கள் ஜெபிக்க போகிற இவருடைய விசுவாசம் வேறு. இவருடைய விசுவாசம் வேறு. யூத மார்க்கத்தின்படியான விசுவாசம் வேறு. இவர்கள் யூத மார்க்கத்தில் இருந்தார்கள். இவர்களுக்குள்ள யூத மார்க்கத்தின் பழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையிலையும் அவர்கள் இந்த தேவாலயத்திலே போய் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் மாற்றப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நடத்தப்படுகிற பேதுரும் யோவானும் இப்பொழுது போகும்போது
எந்த அடிப்படையில போறாங்கன்னா, அந்த மார்க்கத்தின் வழியாய் அவருடைய இரத்தத்தினாலே துர்மனசாட்சி நீங்க சுத்தமாக்கப்பட்டவர்களாக ஒரு நல் மனசாட்சியோட தைரியமாக கிறிஸ்துவனை அப்படி அவங்க போனதுனாலதான் அந்த அனுபவத்தை எழுதி சபைகளுக்கு கொடுத்தாங்க. அதான் அப்போஸ்தலர் உபதேசம். அந்த அனுபவத்தை அவங்க பெருமையில எப்படி கொடுக்க முடியும் நமக்கு? அப்போ இதே பேதுருவும் இதே யோவானும் இதே தேவாலயத்துக்கு சில நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாக ஜெபிப்பதற்காக போயிருக்கலாம். அது யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் யூத அந்திபலியின் நேரத்தில் அவங்க ஜெபம் பண்றதுக்கு போயிருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப போகும்போது கிறிஸ்துவானவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கூப்பிடுகிற அந்த தருணத்தில் தானே உருவான அந்த புதிதும் ஜீவனமான வாசலின் வழியால் கிருபாசனத்தண்டையில் நெருங்கி வருகிற அந்த ஸ்லாக்கியத்தை தைரியமா கொண்டாடுறதுக்கு போறாங்க. இவருடைய விசுவாசம் வேறு, இவருடைய நம்பிக்கை வேறு, இவருடைய தைரியம் வேறு. நம்பிக்கையும் விசுவாசமும் தைரியமும் வேறு. அதனால்தான் அதுக்கு அடுத்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதிகாரிகள் வந்து கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அவர்கள் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்தை சேனித்தவர்களும் சதுசேரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனால என்னையா உபதேசித்தாங்க? இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். எதை பிரசங்கம் பண்ணாங்க? அவங்க உள்ள எந்த எண்ணத்துல போயிருக்கணும்? என்ன தைரியத்தில் போனாங்க? அப்ப இவங்கிட்ட சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. 19ஆம் வசனம் 4:19 தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். அப்போ இவர்கள் யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் போயிருந்தா எப்படி பேசிப்பாங்க? சொல்லுங்க, பேசிக்க மாட்டாங்க. இப்ப இவங்க யாருக்கு செவி கொடுக்க போறாங்க? தேவனுக்கு செவி கொடுக்க. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட இந்த யூத பின்னணியத்தை உடைய இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பெரிய புரிதல், ஐயா இன்றைக்கு வேதத்தில் எழுதி கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால புறவினத்தாராகிய நீங்களும் நான் என்ன சொல்றோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாய் இந்த சிறை இரண்டாக என்று திருவாசகத்தில் ஒரு சாக்கியம் அடைச்சிருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 2000 வருஷத்துக்கு பிறகு நிறைய பரிசுத்தவான்கள் இதை விசுவாசித்து அனுபவித்து அவங்க அந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால. இப்ப இவங்களுக்கு யாரு கற்றுக் கொடுத்தா? யாரு கற்றுக் கொடுத்தா? ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது கூட இந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தொடர்ந்துதானே இது நடக்குது. அப்போ அவர்களை நிரப்பின நடத்தின பரிசுத்த ஆவியானவர் வெறுமனே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகல, இந்த முழு உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் என்ன செய்திருக்கிறது என்பதை அவர்கள் பறைசாற்றுவதற்காக போனார்கள். அதனாலதான் அங்க இருக்கிற சதுசேயர்களுக்கும் அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கும் கோபம். இதை குறிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம சொல்றாங்க, நாங்க யாருக்கு தான் கேட்போம்? பாருங்க, அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட யோவானும் அந்த பேதுருவும் எதிர் துருவங்களாக செயல்பாடுகளிலே இருந்தாலும் இப்போ பரிசுத்த ஆவியினால அவங்க போறாங்க. ஒரே டாஸ்க் தான், ஒரே உபதேசம் தான். என்ன உபதேசம்? கிறிஸ்துவானவர் மூலமாக புதிதும் ஜீவனுமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதில் யோவானுக்கும் சரி பேதுருவுக்கும் சரி மாறுபட்ட கருத்தே கிடையாது. மாறுபட்ட கருத்தே ரெண்டு பேரும் அதே தான் பிரசங்கம். அப்போ எதிர் துருவங்களை கூட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினால் நடத்தப்பட்டால் என்ன செய்யணும்? ஆனா நம்ம சபைக்குள்ள
போகலான்னு பார்க்கிறோம். ஹலோ, இன்னைக்கு இருக்கிற ஆவி, இன்னைக்கு இருக்கிற பரிசுத்த ஆவின்னு சொல்லப்படுற ஆவி இருந்துச்சுன்னா பேதுரு தனியா ஒரு அப்போஸ்தல சபை தொடங்கியிருப்பான், யோவான் தனியா ஒரு அப்போஸ்தல சபை தொடங்கியிருப்பான். ஜனங்கள் தலையை வச்சுட்டு இருப்பாங்க, எந்த பக்கம் போறது. எல்லா அப்போஸ்தல சபை தான். ஆனா அப்போஸ்தலர்களுக்கு இவங்களுக்கு கிடையாது, சம்மதமே கிடையாது. அப்போஸ்தல உபதேசத்துக்கும் இவங்களுக்கு சம்மதம் கிடையாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்ம பாடலை பாடும்போது இப்படி ஒரு பாடலை பாடணும், ஞாபகத்தை அவங்களுக்கு பார்ப்போம். என்ன பண்ணணும்? ஒரு மனம் ஒற்றுமை. இதெல்லாம் எங்க சபையில எங்க கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், கேட்டா பரிசுத்தவான் அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன அக்கினினால நிரப்பனா இருக்கிறான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். ஆனா ஒரு அடிப்படையான புரிதல் இல்லையே. ஐயா, எல்லா அனுபவங்களும் இவர்களுக்குள்ள இருந்தது. ஆனா இப்போ அந்த அனுபவம் இருந்ததுனால ஒன்னா இருக்கல, பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளே ஊடுருவி இவர்களை நிரப்பி இவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சணும், என்ன செய்யணுங்கிறதுல இவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்தே வரல. வேத பிரசங்கம் பண்ணா யோவான் அமைதியா இருக்கிறோம், யோவான் பேச ஆரம்பிச்சா வேதர் அமைதியா இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா சனக்கூட்டங்கள் எல்லாம் அமைதியா இருக்குது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்களுக்குள்ளே நடந்த இந்த பெரிய மாற்றமே அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதம். என்னெல்லாமோ அற்புதம் நடக்கணும், செத்தான உயிரோடு இருக்கணும். முதல்ல உனக்குள்ள செத்து கிடக்கிறத உயிரோடு இருக்கும். எல்லாருக்கும் சொல்றோம், அன்பா இருக்கும், அன்பா இருக்கும், சக சகோதரனோட அன்பா இருக்கும். அன்பா இருக்கிறதுனா என்னங்க? தேவனிடத்தில் அன்பு கொள்வது, சக சகோதரத்தில் அன்பு கொள்வது. குறைந்தபட்ச புரிதல் என்னன்னா, என்னால அவன் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படாது. அது என்ன இருக்குதா நமக்குள்ள? பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க. என்ன கேளுங்க? குறைந்தபட்சம் என்ன இருக்கும்? இருக்கா? மோத பார்த்து கேளுங்க. ஏன் பயமா? நான் இருக்கிறேன், தைரியமா கேளுங்க. நல்ல கவனிச்சுங்க, நீ யார வேணாலும் இருங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறேன்னு சொல்லிட்டு அதற்குரிய கனிகள் உங்ககிட்ட இல்லைன்னா, அதற்குரிய செயல்பாடுகள் இல்லைன்னா, அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை குறித்து நான் கேள்வி எழுப்பத்தான் செய்வேன். அது பரிசுத்த ஆவியானவராக இருக்க முடியாது. ஏன்னா இரண்டு எதிர் துருவங்களையே இணைத்து தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு அஸ்திவாரமுள்ள தேவனால் கூடும் என்றால் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். என்னுடைய பார்வை வேகமா இருக்கலாம். ஆனா நான் பிடிக்கப்பட்டிருக்கிறது நோக்கம் என்னதுதான்? ஒரே நோக்கம், தேவனுடைய ராஜ்யம் பேசினோம், கட்டி எழுப்பணும். இதை தவிர வேற ஏதாவது நமக்கு நோக்கங்கள் இருக்கா? இல்லை. அப்போ இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்ட தருணம் என்னன்னா, யூதர்கள் பாரம்பரியத்தின்படி ஜெபிக்கிற அந்த ஜெப வேளை, அந்த 3 மணி. 50 நாளுக்கு முன்னால இதே 3ஆம் மணி நேரத்தில் தான் அவர் சிலுவையில் இந்த முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவாட்டுக்குட்டியாக பதிவாங்க. அவருடைய பர்பஸை வச்சுதான் இவங்க ஓடுனாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை மனதில் கொள்ளாதவர்களாக ஒரு நாள் சபை செயல்படவே இல்லை. இவங்களுக்கு வேற நோக்கமே இல்லை. இவங்க ஆசீர்வதிப்பாங்க பேசல, பொருளாதார செழிப்பை குறித்து பேசல, அதீத கிருபையை குறித்து பேசல. இவங்க பேசுறதெல்லாம் புதிதும் ஜீவனமான வாசல்,
கிறிஸ்துவானவர் தன்னுடைய மாம்சத்தினாலே கிழித்து நமக்காக புதிய வழியை உண்டாக்கி இருக்கிறார். தைரியமா பிதாவுடைய சமூகத்துக்கு வருகிறார். அதுக்கு தெளிக்கப்பட்ட ஒரு சுத்தமான இருதயம், ஒரு நல் மனசாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு மகாபிரதான ஆசாரியராக இருந்து அவருடைய இரத்தத்தை கிருபாசனத்தின் மேல தெளிக்கப்பட்டனை இத நினைவு பொழுது அவங்க போறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு சிந்தையில போனா மோடம் என்னையா யார் அவனால் எடுக்க முடியும்? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுவே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்தும தரிசனம் கண்டிடுவான், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவான். ஆத்தும தரிசனம் ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவான். இறைந்து சென்று சேவை செய்வான், பலனை அருந்திடுவான். விரைந்து சென்று சேவை செய்வான், விளைவின் பலனை அருந்திடுவான். விரைந்த பலனை அருவாரில்லை, விளைவின் பலன் வாடிடுவே. நிரப்பப்பட்ட அந்த சூழல் நிமித்தமாக ஒரு கூட்டம் வர்றாங்க. தேவபக்தியுள்ள யூதர்கள், அவர்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் பிரசங்கித்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. வேத வசனங்களிலிருந்து எடுத்துக்காட்டி பிரசங்கம் பண்ணின உடனே ஜனங்கள் குத்தப்படுறாங்க. என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அங்கே வளர்ந்திருப்பதையும் ஞானஸ்நானம் பெற வேண்டியதை குறித்து பேசுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாச்சு. இப்ப சபை கூடி வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்தி ஆகல, திருப்தி ஆகல. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் உபதேசத்தை கேட்கிறதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை சேர்த்தாச்சு. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு ஜெயமான ஊழியமாக 3120 பேரோட தொடங்கியாச்சு. என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? எல்லாரும் வித்து கொண்டு அப்போஸ்தலரை பார்த்து வைக்கிறான். எல்லாரும் தேவனிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்குது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. இப்ப இதுக்கே சமம், இப்ப இதுக்கு சமம். எல்லாம் இருந்தாலும் யோசிச்சு பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார்.
புதிதும் ஜீவனுமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. வாசல் அடைக்கப்படலையே அப்படின்னா இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அந்த அழைப்பை கொடுப்பதற்கு புறப்பட்டு போனார்களையா? தேவனுடைய ஆலயத்திலே போய் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய பெட்டிஷனை கொடுக்கிறதுக்கு போகல, மாறாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அவர்கள் தேவ தரிசனத்தோடு கூட ஆத்தும தரிசனத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை கடைசி கட்டளையாக கொடுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து புறப்பட்டு போ, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே புறப்பட்டு போ. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு நாம் எதை நினைவு கூர்கிறோம்? ஊழியத்தினுடைய வெற்றியை குறித்து சாகித்துக் கொள்வது தவறு அல்ல. ஆனால் அதிலேயே நம்முடைய காலங்களை கழித்து விடுவோமானால் நாம் செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து நாம் செயல்படாமல் போய்விடுவோமே. சக்சஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரிக்கு நம்ம ஆட்களாக தான் நம்முடைய சோதனை கூட அரேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் சாப்பாடு கூட நம்ம ஸ்தோத்திர கூட நடத்துறதுலாம் நேரம் இல்லை. என் முன்னால பெரிய கிரேட் கமிஷன் இருக்குது. என் நிரப்பியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளியரங்கமாக இப்பொழுது எதையும் செய்யவில்லை. சத்தம் வரல, காற்றடிக்கல, பெரிய முழக்கெல்லாம் வரல. ஆனா உள்ளே இருதயங்களுக்குள்ளே ஊடுருவிக் கொண்டே இருக்கிறார். இருதயங்களுக்குள்ளே அவருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே வெளியே இருந்து வருகிற அழுத்தம், அது வெளியே இருந்து தூண்டப்படுகிற உணர்வுகளை இல்லாமல் இருதயம் சுத்த மனசாட்சியோடு செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறதே இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊடுருவி கிரியை செய்வதற்கு நாம் இடமளிப்பதில்லையே. நமக்கு என்ன பயம்? சுகவீனமா இருந்தா சபைக்கு போனோம், நல்லா இருந்துச்சுன்னா சபைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த ஆளு பிடிச்சு போட்டுருவான், பைபிள் கிளாஸ் வேற நடத்துறான், கவனிச்சுக்கோ, எழுதி வச்சுக்க. நாட்கள் வரும். ஐயா, நீ யாருக்கு இதே கதவை அடைக்கிறாய்? ஒரு ஊழியனுக்கா? அப்படிலாம் இல்லை, அடைத்த தேவனுக்கு உண்மைதான். இன்னைக்கு தேவ சபை தேவ தரிசனத்தை இழந்து போய் தேவனுடைய அனல்மூட்டப்பட்ட வார்த்தைகளை குளிர்ச்சியாக்கி அவர் வாந்தி பண்ணி போடக்கூடிய சூழலுக்கு நேராக போயிட்டு இருக்குது. அவர் உன்னை அனல்மூட்டுகிறார், அவர் உனக்குடைய ஆர்வங்களை தூண்டுகிறார். ஆனா திரும்ப நீ என்ன பண்ற? குளிர்ந்து போற. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனம் திரும்பு. இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். யாருக்கு சொன்னாரு? கடைசி கால சபைக்கு சொன்னார், லவோதிக்கா சபைக்கு சொன்னார். இன்றைக்கும் உன்னுடைய வாசல் கதவு தட்டப்படுகிறது, இன்றைக்கும் உன்னுடைய இதய கதவு தட்டப்படுகிறது. புதிதும் ஜீவனமான வாசல் வழியாய் உனக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து கிருபாசன தண்டையிலே பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிற சாக்கியத்தை தேவன் தந்த பிறகும் உலகம் உனக்கு மேன்மையாக இருக்கிறது. ஒன்றுமில்லாத ஆசைகளும் இச்சைகளும் உனக்கு மேன்மையாக இருக்கிறது. யோசுவா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாரு. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தரும்போது ஒன்றுமில்லாத உலகத்துக்கு பின்னாலே போயிட்டு இருக்கிறேன். இதே பேருக்கு பின்னாட்கள் எழுதும்போது சொல்றான், அக்கினிக்கு இரையாகும். எனக்கு இரையாகும். ஐயா, ஒன்று அக்கினிக்கு இரையாக போகிற ஒன்று, இன்னொன்று நிலைத்து நிற்க போகிற ஒன்று. இதுக்கு மேல நம்முடைய கண்கள் பதிய வைக்கணும். நான் இப்ப சும்மா இல்ல, நான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறித்து கிடக்கிற நிலைமையில இருந்தேன்னா எனக்கு இந்த வார்த்தை புரியவே புரியாது. இப்ப என்னை உயிர்ப்பித்திருக்கிறார், என்னை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார், என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நடத்துகிறார், எனக்குள்ளே வாஞ்சைகளை தருகிறார், எனக்குள்ளே விருப்பங்களை தருகிறார். ஆனா அவருடைய விருப்பத்துக்கும் அவருடைய வாஞ்சைக்கும் மாறாக போயிட்டு நீ சொல்ற பரிசுத்த ஆவியானவர் சொன்னாங்க, எந்த விதத்துல நியாயம்? பரிசுத்த ஆவியானவருக்கும் நீ எதிர்த்து நிற்கிற, தேவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, வேறு கிறிஸ்தவம் வெக்கமா இல்லையா? என்னையா கிறிஸ்தவ வாழ்றோம்? நாம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை?
இந்த இந்தியா தேசத்துல 7000 மக்கள் இனங்கள்ல இன்னும் 3000 மக்கள் இனங்கள் இன்னமும் ஒரு முறை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுதந்திரத்திற்காக அறியவில்லை. காரியம் அப்படி இருக்கும்போது எல்லாம் சுயநலம். கேட்டா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் சொல்றேன், அக்கினினால் நிரப்பினார் சொல்றேன். என்ன அக்கினி, என்ன ஆவி? 2 பேர் வியாபார கூட்டாளிகள். இவருடைய விசுவாசம் ஒரே நிலைப்பட்ட விதத்தில் ஒரு ஸ்டெடியா அப்படியே வளர்ந்து வந்தவர்கள் அல்ல, தடுமாறினவர்கள், விழுந்தவர்கள், மறுதலித்தவர்கள். அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது, நடத்தும் போது இவ்வளவு தரிசனம் உண்டாகும் என்றால், சபையில விட்டு வைத்து போஷிக்கப்படுகிறோமே, பராமரிக்கப்படுகிறோமே, எதுக்காக? எதுக்காக? எதுக்காக ஆண்டவர் நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறாரு? அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா, உள்ளே நம்ம இயக்க வைக்கிற நமக்குள்ளே ஊடுருவி, அந்த வார்த்தை நான் அழுத்தமா சொல்ல வருகிறேன், எனக்குள்ளே ஊடுருவி அவருடைய வல்லமையை, அவருடைய பிரசன்னத்தை எனக்குள்ளே திரும்பவும் திரும்பவும் காண்பித்துக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றாற்போல் அல்லவா நான் செயல்பட வேண்டும். எப்படி அதை விட்டுட்டு வேற டைவர்ஷன்ல போக முடியுது நம்மளால? அப்படின்னா அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஆனா பாருங்க, ஒரே தெளிவு, புதிதும் ஜீவனமான வாசல் திறக்கப்பட்டது. அந்த வாசலின் வழியாக நான் மாத்திரமல்ல, காணியாட்சிக்கு புறம்பானவர்களை உள்ளே சேர்க்கிற வாக்காளம் வரக்கூடாது. ஐயா, இதெல்லாம் அவனுக்கு புரியல. பின்னாட்கள் அவன் சொல்லும்போது பேருக்கு என்ன சொல்றான், இதெல்லாம் நான் அறியாது இருந்தேன். ஆண்டவர் எனக்கு திட்டமா சொன்னாரு, நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன், நீ தீட்டா நினைக்காத. நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் நீ தீட்டா நினைக்காத. அப்போ ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த மனுஷனுக்குள்ள இருந்துன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, தனக்கு கிடைத்திருக்கிற அந்த மேன்மையை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின போது அவனால என்ன செய்ய முடியல? சும்மா இருக்க முடியல. ஆட்கள் வந்துச்சு, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில சேர்க்கப்பட்டு வர்றாங்கன்னு அவனால முடங்கி இருக்க முடியல. அவன் புறப்பட்டு போறான். அன்னைக்கு ஜனங்கள் எங்கதான் கூடி வந்தாங்க? தேவாலயத்தில். ஒரு பாரம்பரியமான நம்பிக்கையின் அடிப்படையில் கூடி வருகிற அந்த ஜனங்களுக்கு மத்தியில அவர்களுக்கு எப்படியாகிலும் இந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட வாஞ்சியோட தான் போறான். போற வழியில தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரசங்கத்துக்கு எளிய கரு உருவாயிடுச்சு. ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஜெபிக்க வந்த அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்றதுக்கு அவருடைய கவனத்தை தேவாலயத்திலிருந்து இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நேரா திருப்பதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான காரியம் கிடைச்சது. யூஸ் பண்ணிட்டான். அற்புதம் எங்கன்னா, முடவன் எழுந்ததில் அல்ல, இரு மனங்கள் எதிரெதிர் துருவங்கள் இணைந்து பயணித்ததிலே தான் அற்புதம். இந்த காலை நேரத்தில் நம் மத்தியிலே அந்த இணைப்பு சாத்தியமானால், அதற்கு நாம் இடம் கொடுத்தால், இணங்கினால், நம்மையும் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய வாஞ்சைகள் அல்ல, என்னுடைய ஆசைகள் அல்ல, என்னுடைய கனவுகள் அல்ல, என்னுடைய நான் வைத்திருக்கிற திட்டங்கள் அல்ல. ஐயா, இதுக்கு மாறான காரியங்களா இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றான் பாருங்க. நம்ம வாசித்து ஜெபம் பண்ணுவோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். சிலர் பொறாமையினால, சிலர் விரோதத்தினால, சிலர் நன்மனதினால, சிலர் சுத்த மனதோட. முந்தின வசனங்கள் அப்படி எழுதியிருக்கு. எப்படியாக என்ன செய்யணும்? இப்ப நம்ம இணைய வேண்டியதனுடைய நோக்கம் என்னையா? நம்முடைய மையப்புள்ளி எதுவா இருக்கணையா? கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும். அது என்னுடைய எண்ணமாக, அது என்னுடைய ஆத்ம பாரமாக, அது என்னுடைய தரிசனமாக இருந்தால் வேற நிறைய விஷயங்கள்ல ஒத்து போகாத நிறைய காரியங்கள் இருக்கலாம்.
என்னுடைய செயல்பாடுகளுக்கும் கூட இருக்கிற சகோதரனுடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். ஆனா ஒத்த கருத்து என்ன? கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான உபதேசம் பேசப்படும். இந்த மையப்புள்ளியிலே நாம் இணைந்திருப்போமானால், பரிசுத்த ஆவியானவர் இதற்காகத்தான் நம்மை இணைத்திருக்கிறார் என்கிற புரிதல் இருக்குமானால், நாம் இணங்கி போவதற்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும்